ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிற வரிகளில் சொன்ன 9 விதமான உறவுல இன்றைக்கு நாம் ஸ்வம் சுவாமி பாவத்தையும் ஆதார ஆதேய சம்பந்தத்தையும் பார்க்கலாம். முதல் சம்பந்தம் ஸ்வம் சுவாமி, அதாவது பகவான் சுவாமி, அவனுக்கு நாம் தாசன்னு அர்த்தம், அவனுக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். சுவாமி வேதாந்த தேசிகரும் ஞாச தசகத்தில் இது அழகா எடுத்து காண்பிக்கிறார். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம். இதுல சொல்ற பகவான் சுவாமி, அதாவது அவன் எஜமானன், நாம் அவனுக்கு கிங்கரர்கள். கிங்கரர்கள்னா கைங்கரியம் பண்ணுபவர்கள்னு அர்த்தம். அவனை பற்றிய ஞானத்தை நமக்கு அவனே கொடுத்தான்னு இந்த ஸ்லோகத்துல அவர் சாதிக்கிறார். 14 ஆண்டுகள் கழிச்சு ராமபிரான் திரும்பி வர, வனவாசம்லாம் முடிஞ்சு. பரதனுடைய மனம் மாறவே இல்லையாம். மகான்கள் மாறவே மாட்டார், அஞ்ஞானிகள் மாறிண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். நடை, உடை, பாவனை, பழகிற விதம் எல்லாமே மாறிண்டு இருக்கும் அஞ்ஞானிகளுக்கு. ஸ்திரமான புத்தி கிடையாது அவளுக்கு. ஆனா பரதன் ஞானியாகவே இருக்கான், மனசே மாறலையாம். ஒரு பொருள் கிடைச்சா அவனை அந்த வஸ்து கெடுத்துடும். அந்த வஸ்து இல்லாத போது எல்லாருமே வைராக்கிய நிதிகளா இருப்பா. ஆனா ஒரு வஸ்து கிடைச்சுடுத்து அப்படின்னா அவளுடைய மனசு மாறிடும். இதுக்கு அழகா ஒரு கதையை சொல்லுவார் முக்கூர் அழகியசிங்கர். என்ன கதைன்னு பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட கோல்டால ஆன ஒரு கோடாலி வச்சுட்டு இருந்தார். அதுக்கு விசேஷமா பூஜை பண்ணுவார் அவர். ஒரு நாள் யாத்திரைக்கு போகணும்னு தோணித்து அவருக்கு. இந்த ஸ்வர்ண கோடாலியை எடுத்துட்டு போனா கஷ்டம்னு தனக்கு வேண்டிய மிக நல்லவரான ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போலாமேன்னு நினைச்சார். இவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட சொல்றார், பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்துல பூஜிச்சுண்டு வந்த தங்க கோடாலி இது சுவாமி, அது உங்களுக்கு நன்னா தெரியும். இதை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு போறேன். 4 மாசம் திவ்ய தேச யாத்திரை போயிட்டு வந்துடுவேன். அதுவரை இதை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்கோ, வந்த உடனே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னார். அவரும் வாங்கி வச்சுட்டார். அவர் ரொம்ப நல்லவர். 4 மாசம் கழிச்சு வரேன்னு சொன்னவர் வரல. வாங்கி வச்சுட்டவர் பெட்டியை திறந்து கோடாலியை பார்த்தார். நல்லவரான இவர் மனசுல இந்த மாதிரி கோடாலி கிடைச்சா நன்னா இருக்கும்னு தோணித்து அவருக்கு. வஸ்து சேர்க்கை எப்படி விளையாடுறது பாருங்க. இது நம்மளோடது இல்லைன்னு திருப்பி உள்ள வச்சுட்டார். 2 நாள் கழிச்சு மறுபடியும் எதுக்காகவோ பொட்டியை திறந்தார். மறுபடியும் கோடாலியை பார்த்தார். இதுவே நமக்கு இருந்தா ரொம்ப நன்னா இருக்குமே அப்படின்னு தோணித்து. முதல்ல இது மாதிரி இருந்தா நன்னா இருக்கும்னு நினைச்சார். இப்ப இதுவே தன்னோடதா இருக்கட்டுமேனு தோணி போயிடுத்து அவருக்கு. இப்படி நினைக்கிறது தப்புன்னு உள்ள வச்சுட்டார். 2 நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்தார். அவர் கேட்டாலும் கொடுக்க கூடாது, இது நம்முடையதுன்னு தீர்மானம் பண்ணி பொட்டிக்குள்ள நன்னா வச்சு பூட்டிட்டார். மறுநாள் ஊருக்கு போனவர் திரும்பி வரார். பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தார். அவர் போன இடத்த எல்லாத்தையும் விரிவா அழகா சொன்னார். என்னென்ன திவ்ய தேசத்துக்கெல்லாம் போனேன்னு எல்லாத்தையும் சொன்னார். பிரசாதத்தை கொடுத்தார். பிரசாதத்தை இவரும் வாங்கி வச்சுட்டார். போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். இவரும் போயிட்டு வாங்கோ அப்படின்னு விட்டார். வந்தவர் கொஞ்சம் தயங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு போன தங்க கோடாலியை கொடுத்தா கிரகத்துல வச்சுட்டு நான் பூஜை பண்ணுவேனே அப்படின்னார். தங்க கோடாலிய வாங்கின்றது வாஸ்தவந்தான். ஒரு நாள் பெட்டியை தெரியாதனமா நான் திறந்து வச்சுட்டேன். ஒரு பெருச்சாளி எடுத்துட்டு போயிடுத்து. நானும் தேடிண்டே தான் இருக்கேன், அது அகப்படலை அப்படின்னார். வந்தவருக்கு ஒரே ஏமாற்றம், வருத்தம் வேற. திரும்பி போயிட்டார். மறுபடியும் 2 நாள் கழிச்சு வந்தார். ஏமாத்தினவருக்கு ஒரே ஒரு குழந்தை பிள்ளை இருந்தான். ஊருக்கெல்லாம் நான் போயிட்டு வந்ததுல எனக்கு ஒரே களைப்பா இருக்கு,
நதியில ஸ்நானம் பண்ண போறேன், துணைக்கு உங்க பிள்ளைய அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டார். கோடாலியத்தான் ஏமாத்தினோம், பிள்ளையாவது அனுப்புவோமே அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார். அவர் பிள்ளைய இவர் நதிக்கு கூட்டுண்டு போகல, தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ரூம்ல உட்காத்தி வச்சு பூட்டி வச்சுட்டார். சாயங்காலம் வரை புள்ள வீட்டுக்கு வரவே இல்லைன்னு ஒன்னே குழந்தை எங்கன்னு வந்து கேட்டார். உங்க பிள்ளையா சுவாமி? நதிக்கரையில நின்றுட்டு இருந்தான், நான் நதியில ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ ஆகாசத்திலேருந்து ஒரு பருந்து பறந்து வந்தது, உங்க பிள்ளைய தூக்கிண்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னார் இவர். பருந்து தூக்கிண்டு போயிடுதா? அதை கேட்டு இவருக்கு துக்கம் தாழல. உடனே ராஜா கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டான். ராஜா இழுத்துண்டு வர சொல்லி கட்டளை இட்டுட்டான். பருந்து தூக்கிண்டு போயிடுத்துன்னு சொன்னீராமே, இது என்ன விபரீத விஷயம் அப்படின்னு கேட்டான் ராஜா. அதுக்கு இவர் சொன்னார், பெருச்சாளி கோடாலிய தூக்கிண்டு போற ஊர்ல பருந்து ஏன் பிள்ளைய தூக்கக்கூடாது அப்படின்னார். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் ராஜா. இவர்கிட்ட தங்க கோடாலிய கொடுத்துட்டு போனேன், பெருச்சாளி தூக்கிண்டு போயிடுத்துன்னார், அதனால பருந்து குழந்தைய தூக்கிண்டு போயிடுத்துன்னு நான் சொன்னேன் அப்படின்னார். உடனே ராஜா சொன்னான், கோடாலிய கொடுத்துட்டு குழந்தைய அழைச்சிக்கோ அப்படின்னு விட்டார். இவர் மிகவும் நல்லவர் தான், அவரை காட்டிலும் உத்தமர் இல்லைன்னு பேர் வாங்கினவர் இவர். வஸ்து சேர்க்கை எப்படி கெடுத்துடுத்து பார்த்தேளா, எப்படி புத்தி மாறி போயிடுத்து பார்த்தேளா, பொய் சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுத்தே. நாம எவ்வளவுதான் நல்லவாளா இருக்கணும்னு நினைச்சாலும் சூழ்நிலை இருக்க விடாது. இப்படி ஒரு ஹிம்சை. இதை ஜெயிச்சு உயர்ந்த நிலையில ஒருத்தன் இருக்கான்னா அவன் உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம், அவன் தான் உத்தமன் அப்படின்னு அர்த்தம். பரதனுக்கு எவ்வளவோ போகங்கள் இருந்தது, அத்தனையும் துரும்பா மதிச்சான் அவன்னு ஸ்லோகமே இருக்கு ராமாயணத்துல. சிரஸ் அஞ்சலி மாதாய கைகேயா நந்தவர்தனக பாபேஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம். ராமனை சுவாமியா மதிச்சு, இந்த ராஜ்யம் உம்மோடது, நீதான் இதை ஸ்வீகரிக்கணும், என்னால முடியுமா? குதிரையும் கழுதையும் ஒன்னா ஒப்பிடலாமா? ஹம்சமும் காகமும் ஒன்னாகுமா அண்ணா? நீரல்லவோ சுவாமி அப்படின்னு சொல்றான் பரதன். யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதிம் ச வசுந்தரா தாவத்வமிக லோகஸ்ய சுவாமித்வம் அனுவர்தயா. சுவாமித்வம் உம்மிடத்துல, தாசத்துவம் என்னிடத்துல அப்படிங்கிறான் பரதன். ஸ்வங்கிறது ஆத்மஸ்வரூபம், சுவாமிங்கிறது பகவானுடைய நிலை. நாம் அவனுடைய கிங்கரர்கள், கைங்கரியம் செய்பவர்கள். இது அழகா தெரியப்படுத்தினான் பரதன். ஸ்வம் சுவாமி சம்பந்தத்தை பரதனுடைய சரித்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சுட்டோம். அடுத்த சம்பந்தம் ஆதார ஆதேய பாவம். ஆதாரம்னா சமஸ்தத்தையும் தாங்குபவன் எம்பெருமான், சமஸ்த அண்டங்களையும் அவன் தாங்குறான். ஆதேயம்னா அவனால் நாம் எல்லோரும் தாங்கப்படுபவர்கள். ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சம் இல்லை, எல்லோரும் எம்பெருமான் நாராயணனுக்கே தஞ்சம்ங்கிறார் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். ஒன்றை ஒன்று தாங்காது, எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவன், ஆதாரமானவன் அவன். சர்வ ஆதாரகன்னு பரமாத்மாக்கே பேர். மற்றொரு ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சொல்றார் இத, மாம் மதீயம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கர்யோபகரணம் பரத ஸ்ரீகுரு ஸ்வயம். சேதன அச்சேதன வஸ்துக்களை தாங்குபவனான நீ அடியேங்களுடைய கைங்கரியங்களையும் ஏத்துண்டு அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். எம்பெருமானின் ஆதார ஆதேய சம்பந்தம்ங்கிற உறவை சொன்னாள் ஆண்டாள். நவவித சம்பந்தம் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.